காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மனிதாபிமானமற்ற கொடூரமான செயல். பயங்கரவாதத்தின் கோழைத்தனம் அப்பாவி பொதுமக்களை மிக கேவலமான முறையிலே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு, படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும், பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். அனைத்து இந்தியர்களும் இத்தகைய பயங்கரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதை பார்க்கிறோம். சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்கிற உணர்வோடு இணைந்து நாம் இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவதற்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை. இதில் என்ன அரசியல் ஆதாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்துவிடப் போகிறது? நாங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லுவது எங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். இதனால் உடனே அமித்ஷா பதவி விலகிவிடப் போவதில்லை. அல்லது பாஜக அரசுக்கு நாங்கள் விடுக்கிற இந்த வேண்டுகோள் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தப் போவதில்லை. ஆர்டிகிள் 370 அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 370 நீக்கிவிட்டால் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதம் இருக்காது, பதற்றம் இருக்காது, சுற்றுலா வளர்ச்சி அடையும், யாரும் அங்கே தொழில் தொடங்கலாம் என்கிற ஒரு கருத்தை திரும்ப திரும்ப பாஜக அரசு சொல்லி வந்தது. சொல்லியவாறே அவர்கள் அந்த உறுப்பு எண் 370 நீக்கம் செய்தார்கள். ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள். இப்போது பொதுமக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று கதவுகளை திறந்து விட்டார்கள். அரசின் இந்த அறிவிப்பை நம்பி பொதுமக்கள் அங்கே பயணம் செய்தார்கள். பாதுகாப்பு இருக்கும் என்கிற நம்பிக்கையில் சென்றவர்களுக்கு இத்தகைய துயரம் நேர்ந்திருக்கிறது. இது எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு. நாங்கள் சொல்கிறதுனால அவர் ஒன்றும் ரிசைன் பண்ண போகிறதில்லை. ஏன்னா அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப திரும்ப அவர் லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் ஆர்டிகிள் 370 நீக்கிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலை? நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டுதல் இருக்கான். பொதுமக்கள் மேலே இருக்கிற கோபம் அல்ல, அது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். நீ ஆர்டிகிள் 370 நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ளே வருவீங்க, தொழில் தொடங்குவீங்க, இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள். இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய வகையில்தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நாம் எண்ண தோன்றுகிறது. எனவே மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ பரப்புகிற வெறுப்பு அரசியல் இந்தியர் ஒற்றுமைக்கு எதிராக போய் முடிகிறது. இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி தாக்குதல் பெரும்பாலும் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துக்களை கொள்ளுறாங்க, முஸ்லீம் விட்டுறாங்க, அவங்களுடைய உடைகளை கழட்டி பார்த்து சுட்டாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை, யாரும் இதுக்கு ஆதாரம் இல்லை. செய்தியை உடனே ஒரு மணி நேரத்தில் இது செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க போய் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு முன்னாடி
எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உடனே உடையை கழற்றி இஸ்லாமியரா என்று பார்த்து அதன் பிறகுதான் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறார். சையத் உசேன் என்கிற ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் எப்படி கொல்லப்பட்டார்? இதில் வந்து பயங்கரவாதம் என்று தலை தூக்கினால் அதில் அவர்கள் சாதி, மதம், மொழி, இனம் எதையும் பார்க்க மாட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.